அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 6/3/2025 மாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. சப்தமி திதி பகல் 10:51 வரை, பின்பு வளர்பிறை அஷ்டமி. ரோகிணி நட்சத்திரம் இரவு 12:05 வரை, பின்பு மிருகசீஷ நட்சத்திரம். நாள் முழுவதும் மரண யோகம். இன்று வாஸ்து நாள். காலை 10:30 மேல் 11:06 மனை பூஜை செய்ய மிக மிக நல்லது. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 மணி முதல் 11 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4 மணி முதல் 6 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் சந்திரன் குரு, 3இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய நீண்ட நாளிய பிரச்சனைக்கு தற்போது ஒரு முடிவு கிடைக்கும். மறைமுக எதிர்ப்புகள் விலகி இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறைந்து மன அமைதி ஏற்படும். குடும்ப ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைத்து நல்ல லாபகரமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறப்பாக செயல்பட்டு அதிகாரியிடம் நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்று இருக்கிறது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன், லாபஸ்தானத்தில் ராகு, புதன், சுக்கிரன் போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் சகல விதத்திலும் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாகும். உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக பிரச்சனைகள் குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருப்பதால் எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது மற்றவர்களால் முடிக்க முடியாத ஒரு பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மிக மிக சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் செவ்வாய், 12இல் சந்திரன் குரு சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருக்க வேண்டும். எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையோடு இருப்பதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். தொழில் வியாபாரத்தில் உங்கள் உழைப்புக்கான பலனை அடைய இடையூறுகள் ஏற்படும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட சற்று தாமதமாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலையாட்கள் ஒத்துழைப்பு, சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பானது அவ்வளவு சிறப்பாக இருக்காது. ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் கண்ணும் கருத்துமாகவும் கவனமாகத்தோடும் செயல்பட்டால்தான் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். பிறர் சொல்லக்கூடிய ஆசை வார்த்தைகளை நம்பி தற்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இழந்துவிட வேண்டாம். பேச்சில் சற்று நிதானத்தோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் சந்திரன் குரு, பாக்கியஸ்தானத்தில் புதன் சுக்கிரன் சஞ்சரிப்பதால் ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள். குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு ஏற்படும். அதிலும் குறிப்பாக ஒரு சிலருக்கு
ஒரு பெரிய இடத்து நட்பு வரக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. அதன் மூலமாக உங்களுக்கு இருந்து வந்த மனக்கவலைகள் எல்லாம் விலகி மன அமைதி ஏற்படும். இன்றைய நாளில் கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய், 10ல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பண வரவுகள் மிக மிக சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த பொருளாதார உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான பணியை கூட நீங்கள் சுலபமாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் குரு, 10ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உங்களுக்கு இருந்து வந்த உடல் ரீதியான பிரச்சனைகள் எல்லாம் தற்போது விலகுவதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய வீண் மருத்துவ செலவுகள் தற்போது குறையும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் மதிப்பு மிகுந்த ஒரு இடத்தை அடையக்கூடிய ஒரு நேரமாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் சக ஊழியரிடம் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் எல்லாம் தற்போது குறையும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன் குரு, 12ல் கேது சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். இன்று நாள் முழுவதும் சந்திராஷ்டமம் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு சொல்லிக்கொள்ளும்படி இருக்காது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு உடனிருப்பவர்களால் தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரம் என்பதால் பொதுவாக பேச்சில் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருப்பது நல்லது. உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்தினால் வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இன்றைய நாளில் நீங்கள் தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சந்திரன் குரு, லாபஸ்தானத்தில் கேது, 5ல் சுக்கிரன் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய இனிய நிகழ்வுகள் நடக்கும். பெண்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது புதிய யுக்திகளை பயன்படுத்தி ஒரு நல்ல லாபத்தை அடைவீர்கள். தொழில் நிமித்தமாக உங்களுக்கு இருந்து வந்த சட்ட சிக்கல்களுக்கு எல்லாம் தற்போது ஒரு முடிவு, நல்ல முடிவு கிடைத்து மன அமைதி உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது பணியில் நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு சிறப்பாக இருப்பதால் எதையும் எளிதில் செய்து முடிக்க முடியும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் சந்திரன், 3ல் சூரியன் சனி சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பண வரவுகள் மிகவும் திருப்திகரமாக இருப்பதால் உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தி ஆகும். மனைவி பிள்ளைகள் விரும்பிய பொருட்களை வாங்கித்தரக்கூடிய அளவிற்கு உங்களின் பொருளாதார நிலையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். பண வரவுகள் தாராளமாக இருப்பதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகளை குறைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு வெளியூர் மூலமாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு.
உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து மன அமைதி ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் ராகு, 5இல் குரு, 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். பல்வேறு வளமான பலன்களை பெறுவீர்கள். பெண்கள் மூலமாக ஒரு சில ஆதாயங்கள் கிடைக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு உண்டு. வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு நேரமாகும். அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது கடினமான பணியை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு கால பைரவரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் சூரியன், 2இல் ராகு, 4இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதிலும் சற்று நிதானத்தோடு இருக்க வேண்டும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் முடிந்தவரை பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் தொழில் வியாபாரத்தில் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்கள் பணியில் கவனம் செலுத்த வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் உங்கள் மீது வீண் பழிச்சொற்களை சொல்லக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். முடிந்தவரை மற்ற விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசியில் புதன், சுக்கிரன், 3இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பண வரவுகள் சற்று சாதகமாக இருக்கும். அதன் காரணமாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உடல் ரீதியாக இருந்த பாதிப்புகள் குறையும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். செவ்வாய் 4இல் 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் உடனிருப்பவர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லது. எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானத்தோடு செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை அனுசரித்து சென்றால் ஒரு சில ஆதாயத்தை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் செயலில் கண்ணும் கருத்துமாக இருந்தால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.